நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. ராமநாதபுரத்தில் கனமழை பெய்து வரும் நிலையில் வேதாளை பகுதி முழுவதும் மழைநீரால் சூழப்பட்டுள்ளது. முழங்கால் அளவு மழைநீரில் தேங்கியிருப்பதால் மக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட வெளியே வர முடியாமல் வீடுகளுக்குள்ளேயே முடங்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் பூபேஷ். வணக்கம் பூபேஷ், விவரங்கள். வணக்கம் சுபா. ராமநாதபுரம் மாவட்டம் குறிப்பாக ராமேஸ்வரம் வசித்து வருகின்றன. காலையில் பெய்த கனமழையின் காரணமாக இந்த பகுதி முழுவதும் மழைநீர் தேங்கி காணப்படுகிறது. மேலும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மழை நீரானது வீடுகளுக்குள் புகுந்திருப்பதால் மக்கள் தங்களுடைய இயல்பு வாழ்க்கையிலிருந்து வீடுகளுக்குள்ளேயே முடங்கும் ஒரு சூழலானது ஏற்பட்டிருக்கிறது. மேலும் தங்களுடைய அத்தியாவசிய தேவைகளான அந்த பால், மருந்து உள்ளிட்டவற்றை வாங்குவதற்கு கூட இங்கிருந்து வெளியே செல்ல முடியாத நிலை இருப்பதாகவும் இதனை உடனடியாக கவனத்தில் கொண்டு இங்கு இருக்கக்கூடிய மழை நீரை இங்கிருந்து அப்புறப்படுத்துவதற்கு மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எடுத்துள்ளனர். குறிப்பாக இந்த பகுதியில் சில முதியவர்கள் தங்களுக்கு கோரிக்கை எடுத்துள்ளனர். குறிப்பாக இந்த பகுதியில் சில முதியவர்கள் தங்களுக்கு எந்த ஒரு அத்தியாவசிய பொருளும் கிடைப்பதில்லை. அது மட்டுமில்லாத ஆளரவமின்றி இருக்கக்கூடிய தங்களுக்கு உதவுவதற்கு யாரும் இல்லை என்ற கோரிக்கையை விடுத்திருக்கின்றனர். எனவே மாவட்ட நிர்வாகமும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் இந்த வேதாளையை அடுத்த வளையர்வாடி பகுதிக்கு வந்து இந்த இடங்களை பார்வையிட்டு உடனடியாக அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்பதோடு நிரந்தரமாக இந்த பகுதியில் மழைநீர் தேங்காத வண்ணம் இந்த கால்வாய்களை தூர்வாரி தர வேண்டும் என்ற கோரிக்கையை விடுத்துள்ளனர். தொடர்ந்து மழை பெய்து வருவதன் காரணமாக இனியும் சுணக்கம் காட்டாமல் அதிகாரிகள் இந்த பகுதிக்கு வந்து ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த பகுதி மக்கள் விடுத்திருக்கின்றனர். சுபா, களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பூபேஷ். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.